மெட்ரோபிக் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சாரை மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ வாரம் நிறைய பலன்கள், பொது பலன்கள் தொடர்ந்து தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கான பரிகாரங்கள் ஐயா மிக சிறப்பா சொல்லும்போது, அத எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது, அது அவங்களுக்கு அந்த ரெமிடியா அமையுது. ரொம்ப நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல தெரிவிக்கிறீங்க. ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில ஜூன் 1லேருந்து 10க்குள்ள இந்த மாத தொடக்கத்துல என்ன மாரி பலன்கள் நடக்கப் போகுது? உலக அளவுல என்ன மாரி பிரச்சனைகள் நடக்கப் போகுது? பொருளாதார நிலை எப்படி இருக்கப் போகுது? அரசியல் களம் என்ன மாரி இருக்கப் போகிறது? அதுக்கப்புறம் உலகத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எங்கெங்க ஆபத்துகள் இருக்கு? மழை வருமா? அதுக்கப்புறம் விவசாயிகளுடைய நிலை என்ன? பொருளாதாரம் அடிபாதாளத்துக்கு போகும் அப்படிலாம் சொல்லியிருந்தாரு கடந்த பதிவுகள்ல. அது மீண்டு எழுவுமா? என்ன மாரி பிரச்சனைகள் காத்திருக்கு? என்ன மாரி பலன்கள் காத்திருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். எதற்காக இந்த பதிவு அப்படின்னு பார்க்கும்போது, நாங்க 31ஆம் தேதி இந்த பதிவு எடுத்திருந்தோம். ஸோ ஓப்பனிங் எடுக்கும்போது என்னுடைய வீடியோ வரல. ஸோ அதனால இந்த ஒரு சின்ன ஓப்பனிங் மட்டும் எடுத்திருக்கோம். ஐயாவோட பதிவு ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. முழு வீடியோவை பாருங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. தொடர்ந்து ஐயாவுக்கிட்ட நிறைய கேள்விகளோட பார்க்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். மெட்ரோபிக் நேயர்களும் கோடான கொரியர்ஸிலும் இன்னைக்கு அகஸ்தியர் என்ன சொல்றாரு பார்ப்போம். சார், நீங்கள் சொல்லக்கூடிய நிகழ்வுகள் ஒன்றன் பின் ஒன்று கரெக்டாக அதுக்கான விஷயங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க மக்களுக்கு. அதை பார்த்து நிறைய பேர் பயன்பட்டுகிட்டே இருக்காங்க சார். இப்போ சமீபத்தில் நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னக்கூடிய நிகழ்வுகள்லாம் நடந்துகிட்ருக்கு. மதுரையில் கூட ஒரு கோவில் கோபுரம் அந்த சரிவு, அந்த சாரம் விழுந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. அதேமாதிரி மழை திடீர்னு இருக்கும், அங்கங்கே பெய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கேற்ற மாதிரி நடந்துகிட்டு இருக்கு சார். அதே மாதிரி அரசியலில் இங்கேருந்து அங்கே போவாங்க, அங்கேருந்து இங்கே வருவாங்க, இந்த விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் பொருளாதாரம் கொஞ்சம் பாதுகாப்பாக தான் இருக்கணும். நீங்கள் ரொம்ப அடிபாதாளத்தில் போகணும், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கு போ சார்? விலைவாசி இன்னும் இந்த விலைவாசி படிப்படியாக உயரும், இன்னும் பயங்கரமாக உயரும். அதே நேரத்தில் ஒவ்வொரு மாதமும் ஏற்றுவாங்க. அந்த மாதிரி நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் 97, 98, 100 இந்த யூஎஸ் டாலர் ஏறதை நம்ம பார்க்க போகிறோம். உலக நாடுகள் மரல இருக்க ஒரு சோதனை நடக்க போகுது. அணு ஆயுதம் இல்லை வேற ஏதோ ஒரு சோதனை செய்ய போகிறாங்க. அந்த சோதனை செய்கிற இடத்துலையே அது குழப்பமாகி பிரச்சனைனா அந்த இடத்துல ஆட்கள் சில ஆளுங்கள் இதுவாகிறதுக்கான வாய்ப்பு, அந்த தலைமை இதுவாகிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு. வெளிநாடு, அதாவது இங்கிலாந்து, யூரோப்போ கடுமையான ஒரு எக்கனாமிக்கில் வரப்போகுது. அது பர்டிகுலராக இங்கிலாந்து திரும்ப எக்கனாமிக்கில் விழுந்துடும். இந்த விழ சொல்ல மிகப்பெரிய ப்ராப்ளங்கள் ஏற்பட போகுது. அவங்க சில எச்சரிக்கை கொடுப்பாங்க. அந்த எச்சரிக்கையாக அவங்களுக்கே அது இதுவாகும். அந்த ப்ராப்ளம் வர்றதுனால இந்தியாவில் மிகப்பெரிய எக்கனாமிக் வரப்போகுது. இந்த எக்கனாமிக் கொடுமையால் மக்கள் ரொம்ப அவதிப்படுவாங்க. மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன நம்ம பிரதமரோ நம்ம ஆளுங்களுக்கோ எச்சரிக்கை விடுவதை நீங்கள் எல்லோரும் கேட்டு அதுக்கான வழிமுறைகள் பண்ணுறது நல்லது. மக்கள் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போகாதீங்க, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் மாற்றிக்காதீங்க. இருக்க பணத்தை சேவ் பண்ணுங்கள். சில லேண்ட் வேல்யூ இல்லைன்னா சில ஏரியாவில் இல்லை வில்லேஜ் இல்லைன்னா அதாவது அவுட் சைட் ஆஃப் சிட்டிலெலாம் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பணங்கள் முடங்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் சொல்கிறாங்க. ஸோ ஏதோ ஒரு லேண்டை வாங்கிட்டு அந்த பணம் நமக்கு திரும்ப விற்க முடியாது, லேட் ஆகும். அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. மக்கள் இதில் ரொம்ப கவனமாக இருக்காது. 2 பெரிய கம்பெனி இருக்கத்திலே, இந்த உலகத்திலே மிகப்பெரிய கம்பெனியாகக்கூடிய 2 பெரிய கம்பெனி ஐடி இல்லைன்னா அங்கே செய்யக்கூடிய வேலையாட்கள் ஊழியர்களை வேலையை நிறுத்திடுவாங்க. அது மூலிமா நிறைய பேருக்கு அந்த வேலை போகிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு நாட்டோட அதிபர், சின்ன நாட்டோட அதிபர் ஒரு போர்க்கொடிப்பை தூக்குவார். அவர் நாட்டு பிரச்சனை அதிகமாகிறதுனால அவர் போர் வழி பண்ணுறதுக்கான நிறைய ஏற்படுத்துவார். அதனால் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். ஒரு முஸ்லீம் கண்ட்ரியிலும் ஒரு அதிபர் அவர் பிரச்சனைக்கும் அந்த குழப்பத்தை வழி பண்ணுவார். அதனால் பெரிய ப்ராப்ளங்கள் ஏற்படக்கூடிய நிலைமை ஏற்பட போகுது. உலக நாடு முழுதுமே பாதி மக்கள் அவதிப்பட போகிறாங்க. இந்த பாதி மக்கள் மிடில் கிளாஸ், கீழே இருக்கவங்க, அது கீழே இருக்கவங்க, நடுத்தர வாழ்வு மக்கள், அது வாழ்வாதாரம் இல்லாத மக்கள், இவங்க நிலைமையெல்லாம் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பர்டிகுலராக இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், இந்த செப்டம்பர் மாதம் வரைக்கும் மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மக்கள் ரொம்ப இதுலேயுமே ஒரு இன்வால்மெண்ட்டு, ரொம்ப எக்ஸ்பென்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் வேணாம்.
இன்னும் கொஞ்சம் ஆயில் ப்ரைஸ் ஏறும், இன்னும் ஏர் டிக்கெட்லாம் ஏறப்போகுது, ஏறிடுச்சு, இன்னும் கொஞ்சம் ரைஸ் பண்ணுவாங்க, இன்னும் அது மேலே கொஞ்சம் டேக்ஸ் அதிகமாகும். வேறு விதமான ஒரு புது சட்ட திருத்தங்கள், ஒரு டேக்ஸ் வந்து ஒரு புது வழியை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. அது இப்போ சட்டத்தில் எடுத்துன்னு வருவாங்க, அதுவும் நடக்க போகுது. 2 காடுகள் பற்றிக்க போகுது, ஒன்றன் பின் ஒன்றா தொடர்ச்சியாக காடு எரியதை பார்ப்போம். ஒரு பெரிய மழை பெய்ய போகுது, தொடர்ச்சியான மழையாக இருக்கும். நார்த்தில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பெரிய மழை, ஆந்திராவில் ரொம்ப கவனமாக இருக்குது. ஆந்திராவில் ஒரு பெரிய இன்சிடென்ட் நடக்க போகுது, அது ஆந்திரா எதிர்பார்க்காத ஒரு இன்சிடென்ட் நடக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கர்நாடகத்துலேயும் கொஞ்சம் ப்ராப்ளம் வரப்போகுது, தொடர்ச்சி மழை வரும். அந்த தொடர்ச்சி மழை வெள்ள பாதிப்பு போல் ஆகும், ஆனால் தொடர்ச்சியாக மழை இருக்கும். அது மூலிமா தமிழ்நாட்டு எல்லை பகுதிகள் இதெல்லாம் வந்து மழைகள் இருக்கும். மழை வந்தால் வறட்சி ஏற்பட போகுது. ஸோ தண்ணி பிரச்சனை ஒரு பக்கம் ஏற்பட போகுது, தண்ணி குழப்பத்தை ஏற்படுத்துறதை நாங்கள் பார்க்க போகிறோம். ஒரு ஆலயத்தில் மக்கள் நல்லல்பட்டு அவங்க உடல் கொஞ்சம் பிரச்சனையாக போகுது, அந்த குழப்பத்தையும் பார்க்க போகிறோம். ஃப்ளைட் வசதிகள் கொஞ்சம் குறையும், ஃப்ளைட் மாறி மாறி போகும், ஃப்ளைட்டை நிறுத்திடுவாங்க, சில ஃப்ளைட்டில் கேன்சல் பண்ணுவாங்க. இந்த ரேட்டு ஏறதுனால சில இடத்துல மாறி போங்க அப்படின்ற ஒரு இது, அதனால் மக்கள் ஆர்ப்பாட்டம் நடக்கிறதே நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இவர் அமெரிக்க அதிபர், அவருக்கு பிரச்சனை ஆகுது, உடம்பும் பிரச்சனையாகும். அதே நேரத்தில் அவர் இடத்துல ஒரு பெரிய வளாகத்தில் மக்கள் வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்க போகிறாங்க. கொஞ்சம் அவர் உயிர் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. என்ன படித்த இஸ்ரேல் அவருக்கு உடம்பு பிரச்சனையானாலும் அங்கே ஒரு குழப்பம் ஏற்பட போகுது. அவர் உடம்பு பிரச்சனையாகி வெளியே வர நேரத்தில் ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்பட்டு திரும்ப இந்த சண்டைகள் ஒரு பெரிய வழியாக போகுது. திரும்ப மிடில் ஈஸ்டில் ரொம்ப பிரச்சனைகள் ஏற்பட போகுது. இன்னும் எல்லை பாதுகாப்புகள், இந்தியாவோட எல்லையோட பாதுகாப்புகள், சில வேலைகள் வேணும். எல்லை பாதுகாப்புகள் இருக்கிறது நல்லது. நாட்டோட ஊடுருவல், அது வெள்ளைய, அதாவது ஒயிட் கண்ட்ரியில், சில கண்ட்ரியில் உள்ள ஊடுருவல் ஆகிடும், அதில் பிரச்சனைகள் ஏற்பட்டு சில சண்டைகள் போர் போல் நடக்கிறத பார்க்க போகும். கடல் வழி அந்த பிரச்சனை, அதில் இன்னொன்று கப்பலும் எரிஞ்சிடும், எண்ணெய் பாதிப்பு வரும். திரும்பவும் கொஞ்சம் கேஸ் சின்னதாக ஏற்றி இறக்கலாம், அந்த ஏற்றத்துக்கான வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் உங்களுக்கு ஆயில் ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் ஏறும். கோல்டு சில்வர் அடிபாலத்தில் இறங்கி திரும்ப ஏறும், அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுறதையும் பார்க்க போகிறோம். முக்கிய அரசியல்வாதி இல்லைனா இந்தியா இல்லைனா அதர் கண்ட்ரியில் அவர் வீட்டில் எதிர்பார்க்காத செக்யூரிட்டி ஒரு பிரச்சனை ஆகிடும், ஏதோ ஒரு குழப்பம் நடக்கிறத பார்க்க போகிறோம். ஒயிட் கண்ட்ரியில் பற்றாக்குறை ஏற்பட்டுரும், 2 கண்ட்ரியில் உணவு பற்றாக்குறை, அந்த பற்றாக்குறையை மக்கள் அவதிப்படுறதை பார்க்க போகிறாங்க. ஒரு பெரிய மழை வெள்ளம் காத்திருக்கு, அது வந்ததுன்னா மக்கள் பேரிடும். அதுக்கு முன்னாடியே வானிலை வந்து அதை இது பண்ணிடுவாங்க, செய்திகள் கொடுத்துருவாங்க. இருந்தாலும் ஒரு பேரிடர் தேவைப்படுகிற நிலைமை ஏற்படும். ஒரு எர்த்குயிக் வரப்போது, 2 கண்ட்ரிகள் சேர ஒரு கடல், அந்த நடுக்கடலில் ஒரு எர்த்குயிக் வந்து இதோட பாதிப்பு இந்தோனேஷியாவில் மிகப்பெரிய பாதிப்பு வரலாம். அந்த பாதிப்பு மூலிமா அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிலிப்பைன்ஸ், அது சார்ந்த ஒரு நாடு ஜப்பான் இந்த தடவை ஒரு எர்த்குயிக் மீட் பெருசாக இருக்குது. அதே நேரத்தில் மக்கள் வந்து நம்ம இந்தியாவில் இல்லை சென்னையில் கடல் அலைகள் அதிகமாக இருக்கும். ஸோ மற்றபடி பேடனா கடல் அலைகள் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு அரசியல் குழப்பம், எதிர்கட்சி ஒருத்தர் அவரோட இதில் ஒரு குழப்பமாக போகுது. ஃப்ரான்ஸ் இல்லைனா இட்டலி, இந்த கண்ட்ரியில் ஒரு குழப்பங்கள் ஏற்படுற நன்மை ஏற்பட்டு இந்த அமெரிக்காவோட அதிபர்னால ஒரு பிரச்சனை ஏற்பட போது சில சண்டைகள் அப்படியே வேறு விதமாக டைவெர்ட் ஆகிறத நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் அடுத்த வாரம் இன்னும் நிறைய இருக்குது எடுத்து சொல்கிறேன். சூப்பர் சார், நிறைய தகவல்கள் வந்து கொடுத்துருக்கீங்க மெட்ரோ பிப் நேயர்களுக்காக. சார், இப்போ நீங்கள் ஆல்ரெடி குரு பயிற்சி வந்து இப்போ வாக்கிய பஞ்சம் மாறிட்டாங்க. ஸோ வர 1ஆம் தேதி வந்து குரு பயிற்சி திருக்கணிதம் பிரகாரம் நடக்க போகுது. ஸோ இப்போ இந்த குரு வந்து சனிக்காலில் நிற்கிறதுனால உலக அளவில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க சார். இப்போ இந்த ஜூன் ஆண்டோட அரை இறுதியில் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இந்த 6 மாதம் எப்படி இருக்கும் சார்?
பேங்க்கில் பிரச்சனைகளும் சில பணங்கள் அதிகமாக இருந்தால் அந்த பிரச்சனைகள் ஏற்படும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இன்சிடென்ட் ஒன்று, ஒரு ட்ரெயினோ இல்லை ஒரு வழியோ ஒன்று காத்திருக்கு. இதோட பிரச்சனைகள் ஏற்பட போகுது. அது இல்லாமல் எக்கனாமிக் மக்கள் குறைகள் ஏற்படக்கூடிய நிலைமை இந்த கண்ட்ரிக்கு வந்திருக்கு, உலகத்துக்கும் வந்திருக்கு. ஸோ 2028 வரைக்கும் அசைக்க முடியாத ஒரு ப்ராப்ளங்களை உருவாக்க போகிறாங்க. இந்த ப்ராப்ளத்தில் மக்கள் வந்து கவனமாக இருந்து செயல் பண்ணி நமக்கு நாமே வாழக்கூடிய தன்மையை பெறணும் அப்படின்றத சொல்லுங்கள். சிறப்பு தான் சார். இப்போ தமிழ்நாட்டில் எலெக்ஷன்லாம் முடிஞ்சு ஆட்சி பிடிச்சி இப்போ வந்து தாவக்க வந்து கடந்த ஒரு 20 நாளாக வந்து தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்காங்க. இந்த ஆட்சி வந்து இன்னும் எவ்வளோ நாளைக்கு வந்து இந்த ஆட்சி பிரச்சனை நல்லா தான் இருக்கும். சூப்பர் சார். சார் அதே மாதிரி நிறைய மினிஸ்டர்ஸ் அங்கங்கே அதிரடியாக நிறைய கனிம வளங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய நியூஸ் பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் தமிழ்நாடு மக்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது சார் இனி வரும் காலம். நிறைய வழி பண்ணி கொடுப்பாங்க பாருங்கள். நிறைய புது புது ஸ்கீம்லாம் சொல்கிறாங்க சார். தமிழக அரசு சைட்லேருந்து சில நியூஸ்கள் வருது. இது வந்து எந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் சாத்தியமாக எடுபடும் சார்? ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றா செஞ்சுட்டு வருவாங்க சார். சூப்பர் சார். அதுக்கப்புறம் அரசியல் களத்தில் பெரிய திடீர்னு இந்த ஒரு வருகிற ஒரு 3 மாதத்துக்குள்ளே ஏதாவது மாற்றங்கள் வர்றதுக்கோ இல்லை ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? மாற்றம் கிடையாது. வேற ஒரு கட்சி எதிர்கட்சியில் போய் சேரும், அது மாற்றம் வரும். சூப்பர் சார். சிறப்பு சார். சார் அதே மாதிரி இப்போ நிறைய விஷயம் இன்றைக்கி மக்களுக்கு தேவையான ஒரு விஷயம் பொருளாதாரம் சார். இது வந்து நிறைய பதிவுகளில் வந்து தொடர்ந்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். 3 வருஷமாக சொல்லிட்டு பர்டிகுலராக 1 இயர் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் தொடர்ந்து 2025லேருந்து எனக்கு தெரிஞ்சு சொல்லிட்டு தான் இருக்கீங்க. அதில் நடுவில் ஒரு சில மாதங்கள் வந்து நல்லா இருந்தது அப்படின்னீங்க. இப்போ இந்த 2026 இப்போ குருலாம் மாறினதுக்கப்புறம் வந்து சார் இந்த பொருளாதார நிலை வந்து தமிழகத்தும் சொல்லி இந்தியா முழுவதும் வந்து எப்படி இருக்கும் சார்? எக்கனாமிக் அடிப்படை ரொம்ப குழப்பம்தான். பொறுமையாக போகணும் சார். அதே மாதிரி நம்ம வந்து 3வது இடம் 4வது இடத்துல ஜிடிபியில் இருந்த நிலையில் இப்போ வந்து நம்ம 6வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம் சார். அதுக்கப்புறம் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து தங்கம்லாம் வந்து நீங்கள் வாங்க வேண்டாம், நீங்கள் வந்து தேவையில்லாத பயணங்கள் கூடாது, பொருட்கள்லாம் வந்து கொஞ்சம் தேவையில்லாத அனாவசிய செலவுகள்லாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் லாஸ்ட் பதிவிலும் கேட்டிருந்தேன். இந்த மாதிரி சொல்கிற போது இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பெரிய ஆபத்து ஒளிஞ்சிருக்கா சார்? ஆபத்தில் முன்னெச்சரிக்கை. இந்த முன்னெச்சரிக்கையில் நம்ம கவனமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வழி வந்துடும், நல்லாயிடும் சார். அதே மாதிரி சில ஆய்வாளர்கள், அதாவது பொருளாதார ஆய்வாளர்கள் சில ஊடகங்களில் சில இடங்களில் வந்து தங்களுடைய பதிவுகள் இது பண்ணுறாங்க. தங்கம் வந்து வாங்க வந்து நமக்கு வந்து ரேஷியோ வந்து ரொம்ப இது பொருளாதாரம் வந்து அடி வாங்கிட்டு தான் இருக்கும் அப்படின்றாங்க. நாளுக்கு நாள் வந்து டாலரோட மதிப்பு வந்து ஏறிட்டே இருக்கு சார். இப்போ 96 வரையும் தொட்டுடுச்சு. இன்னும் அது எவ்வளோ அளவுக்கு போகும்? 98 99 தொட்டுட்டு அவரை இறங்கும். 98 வரையும் போகும். சூப்பர் சார். சார் அதே மாதிரி இப்போ அந்த பொருளாதாரத்தில் நிறைய இந்த நிஃப்டி 50, அதுக்கப்புறம் சின்னது ஷேர் மார்க்கெட்டஸ் வாங்குறது, அப்புறம் எஸ்ஐபி, இந்த மாதிரி நிறைய முதலீட்டாளர்கள் இருக்காங்க. பாண்டு இருக்குல்ல சார், கவர்மெண்ட் பாண்ட்ஸு, இந்த மாதிரி போகிறது சேஃபா இல்லை இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறது சேஃபா சார்? பாண்டு வாங்குறது எனக்கு பிரச்சனை வராது, நல்லாயிருக்கும். ட்ரேட் பண்ணது கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஷேர்லாம் வந்து எதிர்பார்த்ததுக்காக திடீர்னு மேலே ஏறும், சடனாக குறைஞ்சிடும், திடீர்னு இறங்கிடும். ஜூன் 14 21 வரைக்கும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் ஜூன் மாதத்துலேருந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஷேர். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செப்டம்பருக்கு அப்புறமா தான், அதாவது ஆகஸ்ட் செப்டம்பருக்கு அப்புறமா தான் நல்லாயிருக்கும் சார். இப்போ அதே மாதிரி இந்த சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஆய்வாளர்கள் வந்து இப்போ இந்தியன் பாண்ட்ஸில் போகிறது, அதுக்கப்புறம் வந்து நிறைய பொருட்கள் வந்து நம்ம வந்து இறக்குமதி பண்ணி தான் இங்கே வந்து வாங்குகிறோம், நிறைய விஷயங்கள் வாங்குகிறோம். ஸோ தங்கம் முதற்கொண்டு வந்து நிறைய இறக்குமதி பண்ணி வாங்குறதுனால தான் வந்து தங்கம் வந்து நிறைய நாளுக்கு நாள் மக்களும் நிறைய வாங்கிட்டே இருக்காங்க. நம்ம இந்தியன் கல்ச்சரும் கூட தங்கம் வாங்கி வச்சுக்கிறது ஒரு பெரிய பெனிஃபிட்டாக வச்சுக்கிறாங்க சார். இதனால தான் நிறைய ஆபத்து வருது அப்படின்றாங்க ஆய்வாளர்கள். இது எந்த அளவுக்கு உண்மை சார்? கோல்டு வாங்குவாங்க, பணம் முடங்கிடும். உங்ககிட்ட அது யூஸ் ஆகும் தானே இருக்குது, சும்மா ஒரு இடத்துல இருக்குது. அது 10 இடத்துல நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலோ பிஸ்னஸ் பண்ணாவோ இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும். ஆனால் ஒரு இடத்துல போய் முடங்கி வச்சுட்டிங்கன்னா அந்த இன்னொருத்தர் வாங்குறோம்னா அவனும் எங்கேயும் அனுப்பிச்சுனா அது ஃபாரின் தான். வேறு எங்கே போவோம்? திரும்ப அவன் பர்ச்சேஸ் பண்ணுவான், திரும்பி வரும், திரும்ப வாங்குவோம். இதுதான் நடக்கும் தவிர ட்ரேடு தான் நடக்கும், வேறு எதுவுமே நடக்காது. ஸோ ஒரு பர்டிகுலர் ஆள் மட்டும்தான் சம்பாதிச்சுன்னே இருப்பாங்க.
ம். உலகத்தில் மற்ற பேர் எல்லாரும் வழி பண்ணால் எல்லாமே டெவலப் ஆகணும்னா ஸோ இந்த ட்ரேடில் குறைச்சிட்டு வேறு இதில் வாங்க அப்படின்றது தான் அதோட அர்த்தம். அதே மாரி சில ஆய்வாளர்கள் இந்த இதுல நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்ஸ்ல இருக்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, சார் நம்ம இங்க வந்து குளோபல் மார்க்கெட் ட்ரேட் பண்ணுங்க. அது பண்ணா தான் வந்து பெனிஃபிட்டு. ஏன் அப்டின்னும்போது, நம்ம குளோபலா இன்வெஸ்ட் பண்ணும்போது டாலர்ல தான் வந்து இன்னும் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அது அகைன் வந்து நம்ம டாலரா கன்வெர்ட் ஆகி வரும்போது, நமக்கு வந்து வருவாய் வந்து கரெக்ட்டா இருக்கும். உனக்கு வந்து எக்கனாமிக்காவும் இந்தியாவுக்கும் வந்து ஜிடிபியோட லெவல் வந்து இன்கிரீஸ் ஆகும் அப்டின்றாங்க. சார் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு உண்மை? வருங்காலத்தில் இதுதான் செய்வாங்க, வேற வழி இல்லை. எப்படி நம்ம இதில வந்து டிமேட் வந்து ஓப்பன் பண்ணி பண்ற மாரி, அதே மாரி இந்தியாவுல வந்து அந்த கிளிட்ஸ் அந்த மாரி சில விஷயங்கள் ஆர்கனைசேஷன் ஆர்பிஐ கீழ வந்து வருதுங்களா சார்? இது மூலியமா பண்ணும்போது மக்களுக்கு எந்த அளவுக்கு சேஃப்டியா இருக்கும்? ஃபியூச்சர் வளர்ச்சி அதெல்லாம் கரெக்டாக போகும். ஸோ தொடர்ந்து அதாவது இறக்குமதி பண்றதோட ஏற்றுமதிகள் நெறைய பண்ணும்போது வந்து, நமக்கு வந்து வருவாய நல்லா ஈட்ட முடியும். அந்த மாரி சூழல் இந்தியாவுக்கு எப்போ அமையும் சார்? 2028 வழி வரும். வழி வந்துரும். சூப்பர் சார். சார் இந்தியாவோட தமிழ்நாட்டோட முதுகெலும்பே வந்து விவசாயம் தான். ஸோ இந்த விவசாயிகளுக்கு வந்து தொடர்ந்து இந்த 6 மாத காலங்கள் வந்து எப்படி இருக்கும் சார் இனிமே வரும்? இந்த தடவை மழை பெஞ்சிரும், வழியும் கிடைக்கும். ஸோ விவசாயிகளுக்கு வழியும் இருக்குது இந்த வாட்டி. நிறைய பேர் நல்ல காய்கறிகள் நிறைய இடுங்க, காய்கறிகள் நிறைய உற்பத்தி பண்ணுங்க, அரிசி உற்பத்தி பண்ணிடுங்க நிறைய. ஸோ மார்க்கெட்டில் நல்ல ரேட் வரப்போகுது, நல்லா நல்லாயிடும். ஏன்னா நீங்க தொடர்ந்து இந்த பஞ்சங்கள்லாம் வரும்போது, என்ன மாரி பயிர் பண்ணா விவசாயிகளுக்கு வந்து ஒரு நல்லா லாபம் சொல்லி குடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க லாஸ்ட் டைம். பணப்பயிரா பண்றது லாபம் அப்படின்னு. சார் அதே மாரி இப்ப நெறைய இந்த கடன் தள்ளுபடி இந்த மாரி அரசுகள்லாம் சில சலுகைகள்லாம் சொல்லியிருந்தாங்க. அது சில விவசாயிகளுக்கு கிடைக்காம போயிடுச்சோ அப்படின்னு ஒரு டிசப்பாயிண்ட்ல இருக்காங்க. அது மீண்டும் அரசு வந்து பரிசீலனை பண்ணி அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்களா? நல்ல ஒரு முடிவு எடுத்துன்னு வருவாங்க பாருங்க. சூப்பர் சார். சிறப்பு சார். சார் அதே மாரி இப்போ மழை இப்போ வெயில் காலம் முடிந்து இன்னும் ஆகஸ்ட் வரையுமே நீ வந்து வெயில் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் ஆகஸ்ட்ல ஒரு சில பிரளயங்கள் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் சில நுணுக்கங்கள் சொல்லியிருந்தீங்க. அது உண்மையா ஏதாவது பிரச்சனைகள் ஆகக்கூடும்? அது அதை பற்றி அந்த டைம் வருஷத்தில் சொல்லுவேன். 2, 3 இன்சிடென்ட் இருக்குது சொல்கிறேன். சிறப்பு சார். சார் அதே மாரி நீ அமெரிக்காவுல ஏதாவது ஒண்ணு பயங்கரமா வெடிக்கும்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப லாஸ்ட்டா வந்து நாசா வந்து 4ஆம் தேதி வந்து விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய ஒரு ராக்கெட் சோதனை பண்ணியிருக்காங்க. அது சோதனை பண்ணும்போது பயங்கரமா வெடிச்சிருக்கு. இதனால வந்து அங்க சுத்தி இருக்க சரவுண்டிங்ல ஒரு நில அதிர்வுகள்லாம் ஏற்பட்டிருக்கு சார். நீங்க சொன்ன நிகழ்வு இதுவா? இல்ல வேற ஏதாவது இருக்கு? இந்த நிகழ்வு ஆனால் ஒன்னொன்னும் நடக்கும். இன்னொன்னும் நடக்கும். சார் போர் வந்து இப்ப இந்த இஸ்ரேல் அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கா, ஈரான் இந்த போர் வந்து முடிவுக்கு எப்பதான் சார் வரும்? குரு மாறணும். இந்த குரு மாறினா அதுக்கான வழி கிடைக்கும். அது ப்ரோலாங் ஆயிடுச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது. செப்டம்பர் வரைக்கும் இந்த 15ஆம் தேதி ஜூன் 15ஆம் தேதிக்குள்ள ஒரு முடிவு எடுத்துருவாங்க. அந்த முடிவை எடுத்து வழி வந்ததுன்னா நல்ல மாற்றங்கள் ஏற்படணும். அப்படி இல்லைன்னா இந்த ப்ரோலாங்னால நிறைய எக்கனாமிக் பிரச்சனை வரதை பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ வந்து ஆயிலோட பிரைஸ் வந்து நாளுக்கு நாள் இதனால நமக்கு வந்து கேஸ் தட்டுப்பாடுகள்லாம் இருக்கு. சில இடங்கள் வந்து இயற்கை சார்ந்து மறுபடியும் அந்த விறகு வச்சு எரிக்கிற சில சூழல்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கு. அந்த மாரி போறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்காங்க. அந்த அளவுக்கு போகாது. அந்த அளவுக்கு போகாது. சிறப்பு சார். சார் தங்கம், வெள்ளி தொடர்ந்து வந்து மேல கீழ போகும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தங்கம் வந்து எந்த அளவுக்கு மேல போகும், கீழ வரும் சார்? அடுத்த கொஞ்சம் ஏறும். ஆனா இது மாறிடுச்சுன்னா கண்டிப்பா இறங்கும். இறங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டாலர் ஏற ஏற இது கொஞ்சம் இறங்கி அதுக்கப்புறம் தான் பூஸ்ட் ஆகும். சார் அதுவும் மெயினா வந்து வெள்ளிக்கு வந்து ஏகப்பட்ட பேர் சின்ன லெவல்ல இருக்கவங்களும், பெரிய லெவல்ல நெறைய பேர் கடன் வாங்கியாவது இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்கலாம் கொஞ்சம் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க சார். எவ்வளோ விலைக்கு போகும்? ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணு. 33, 25 கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் செப்டம்பர்ல கொஞ்சம் கொதிக்கும். அப்ப பார்த்துக்கலாம். மக்கள் வந்து வெள்ளி விளக்கு வாங்கினேன், இல்ல வெள்ளியில சின்னதா ஒரு கரண்டி வாங்கினேன்னு சொன்னவங்க போய், நான் 1/4 கிலோ வச்சிருக்கேன், 1/2 கிலோ வச்சிருக்கேன்ற நிலைமைக்கு வந்து கடன் வாங்கியாவது வாங்கி பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டாங்க. இப்போ அது ஏறாம அப்படியே ஒரு நிலையில நிக்குது. எந்த அளவுக்கு ஏறும்? நல்ல ரேட் வரப்போகுது. வெயிட்.
சிறப்பு சார். இன்னும் நிறைய ஆன்மீக கேள்வியோட, நிறைய பதிவுகளோட மீண்டும் மெட்ரோபிப் நேயர்களுக்கு குடுக்கலாம் சார். அடுத்த பதிவுல நிறைய சிறப்பான விஷயங்கள் சொல்லுங்க சார். மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் மெட்ரோபிப் நேயர்களும், கோடான கோடி இன்னும் நிறைய சொல்வார். வணக்கம்.